இந்தியா முழுக்க எதிர்பார்த்த விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. தர்மஸ்தலா பகுதியில் நிறைய இடங்கள்ல பெண்களோட உடல்களை புதைத்ததா ஒரு முகம் மூடிய நபர் ஒரு அதிர்ச்சியூட்டு தகவலை வெளியிட்டு இருந்தார். இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத அந்த இடங்களை தோண்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும். எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அதை எப்ப தோண்ட போறாங்கன்னு சொல்லிட்டு. அதை தோண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மஸ்தலா கோயில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நேத்ராவதி நதிநீர் பக்கத்துல பெல்தாங்கடி பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிவன் கோயில், மஞ்சுநாதர் கோயில். இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமும் நடந்திருக்கு. இந்த முகமடி அணிஞ்சிருக்கிறார்கள், இவர் தான் இந்த விவகாரத்துல ஒரு முக்கியமான நபரா இருந்திருக்கிறார். இந்த விசில் ப்ளோவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இங்க தூய்மை பணியாளரா வேலை பார்த்தேன், இங்கதான் பல பெண்களோட உடல்களை எரித்து புதைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த தகவல் இந்தியா முழுக்க பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பிச்சாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எஸ்ஐடி அந்த இடங்களை தோண்டவும் ஆரம்பிச்சாங்க. அந்த நபர் சுட்டி காட்டி இடங்கள்லாம் தோன்ற பண்ணி ஆரம்பிச்சாங்க. அவர் தன்னோட மனசாட்சி பேர்ல தான் அப்ரூவர் ஆயிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எப்படியும் அவருக்கு வயசு 48 இருந்து 50 வயசு இருக்கும். அவர் அந்த கோயிலுக்கு பக்கத்துல 13 இடங்களை காட்டியிருக்கிறார். இங்கதான் புதைச்சேன், அங்கதான் புதைச்சேன்னு சொல்லிட்டு நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல பல இடங்களை கை காட்டியிருக்கிறார். அந்த முகப்படி நபரை ரொம்பவே பாதுகாப்பா எஸ்ஐடி அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒன்றும் சாதாரணமா அந்த இடத்துக்கு கொண்டு வரல, ரொம்பவே பாதுகாப்பா தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஐடி. அதுவும் 10 வண்டிகள் வரிசையா வந்திருக்குது அந்த இடத்துக்கு. அவரை பாதுகாக்க கன்னு, பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு விஐபிக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் புடைசூழ் அவர் வந்திருக்கிறாரு அந்த இடத்துக்கு. அந்த இடத்த ஆய்வு செய்யும் போது முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிரைம் ஆபீசர், அப்புறம் தாசில்தார், அப்புறம் டாக்டர்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காகனா, சப்போஸ் ஏதாவது எலும்பு கிடைச்சுன்னா அதை பரிசோதிக்க தான். அவர் காட்டின இடங்கள்ல முதல் நாள்ல இருந்தே தோண்டவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கவும் செய்யல, எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்கவும் செய்யல. அதே நேரத்துல அங்க மழையும் பெய்யவும் செஞ்சது. அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தனால அங்க தண்ணீரையும் வெளியே எடுத்தாகணும். அங்க நேத்ராவதி நதிநீர் பக்கத்துல இருக்கிறதுனால சில இடங்கள்ல 5 அடி 6 அடி தோண்டினாலே அங்க தண்ணீரும் வெளியே வந்துருக்கு. அந்த இடங்களை தோண்டும் போது அவங்களுக்கு ரொம்பவே கடினமா தான் இருந்தது. சில இடங்கள்ல 5 அடி 6 அடி 7 அடி 15 அடி வரை தோண்டவும் செஞ்சிருக்காங்க. 11 அடி அகலம் வரவும் தோண்டவும் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 2 மணி நேரம் வரை தோண்டவும் செஞ்சிருக்காங்க. முதல் நாள் முடிவுல எந்த ஒரு முக்கியமான தடையும் கிடைக்கல. மனித எலும்புகளோ உடல்களோ அந்த இடத்துல இல்லை. அதனால எல்லாருக்குமே சந்தேகமும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா பொதுமக்களுக்கு இவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அந்த உடல்களை வேற இடத்துல மறைச்சு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழவ ஆரம்பிச்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு மனித உடல் அந்த இடத்துல கிடைச்சாலுமே உடனே எஃப்ஐஆரும் பதிவு செஞ்சிருவாங்க. அது வரைக்கும் எந்த வழக்குமே அதிகாரப்பூர்வமா இப்ப வரைக்கும் பதிவும் செய்யப்படல. தர்மஸ்தலா கோவில்ல நடந்தது உண்மையா இல்லைன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழவ ஆரம்பிச்சிருக்கு. கோவில்ல முன்னாள் தூய்மை பணியாளர் இருந்த ஒருத்தர் 1995 இருந்து 2014 வருஷம் வரை பல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த பெண்களை கொலை செய்யப்பட்டதாகவும், தான் அந்த பெண்களோட உடல்களை தர்மஸ்தலா பகுதியில் புதைச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. அதுலயும் சில பெண்களோட முகத்துல ஆசிட் ஊத்தப்பட்டு முகமே சிதைஞ்சு போயிருந்ததாகவும், ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளையோட பேக்கோட சேர்த்து தான் அடக்க செஞ்சதாகவும் புகார் தெரிவிச்சிருந்தாரு. இந்த புகாரை அடிப்படையா வச்சுதான் காவல்துறையும் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. ஜூலை 4ஆம் தேதி தான் இந்த புகாரை அவர் கொடுத்திருந்தாரு. இந்த விஷயம் ரொம்பவே பெருசு அப்படிங்கறதுனால போலீஸ் தரப்புல இருந்து அவருக்கு பாதுகாப்பும் கொடுத்தாங்க. ஜூலை 16ஆம் தேதி அவர் கோர்ட்ல ஆஜரானார். அப்போ அவர் சில எலும்பு துண்டுகளையும் புகைப்படத்தையும் அவர் ஆதாரமா கொடுக்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எஸ்ஐடி குழுவுக்கு தலைமை வகிச்சது யாருன்னு பார்த்தோம்னா பிரணாப் முகந்தி. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐடி என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி அந்த முகமடி அணிஞ்சிருந்தார்ல, அவர் 13 இடங்கள்ல காட்டியிருந்தார். அந்த 13 இடங்கள்ல முதல் 5 இடங்கள்ல தோன்ற பணியை ஆரம்பிச்சாங்க. ஜூலை 28, 29, 30 இந்த 3 நாட்களுமே அந்த இடத்துல எந்த ஒரு எலும்புகளோ உடல் பாகங்களோ அந்த இடத்துல கிடைக்கவும் செய்யல. ஆனா எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடந்துச்சு. சில இடங்கள்ல ஐடி கார்டும் பேக்கும் கிடைச்சிருக்கிறதா எஸ்ஐடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான திருப்பு என்னன்னா, AIDW அப்படிங்கிற ஒரு மகளிர் அமைப்பு எஸ்ஐடிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும், பத்மலதா, சௌஜன்யா போன்ற பழைய வழக்குகளும் விசாரிக்கப்படணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல முகமடி அணிஞ்சு புகார் அளித்திருக்கிறார்ல, அவரோட அட்வொகேட் தான் மஞ்சுநாத். அவர் 2 முக்கியமான விஷயத்தை வெளியிடவும் செஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க தோன்றதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க சிகப்பு கலர் பிளவுஸும் பேன் கார்டும் 2 ATM கார்டும் அங்க இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா எஸ்ஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க சிகப்பு கலர் பிளவுஸோ பேன் கார்டோ ATM கார்டோ அங்க எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா புதன்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில அந்த இடங்கள்ல ஒரு பேன் கார்டும் 2 ATM கார்டும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த வழக்குல ஒரு முக்கிய திருப்பு முனையா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் படுது. அந்த ATM கார்டுகள்ல ஒண்ணு ஆணோடது, அதுல தெளிவா பேரும் தெரியல. 2வது பெண்ணோடது, அதுல தெளிவா லட்சுமி அப்படிங்கிற பேர் தெளிவா தெரியவும் செய்யுது. அந்த முகமுடி அணிஞ்சிருக்கிறார்ல, அவர் ஒவ்வொரு இடத்துலயும் எத்தனை உடல்கள் பதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
சைட் 1, 2, 3 இந்த 3 இடத்துலயுமே 2 ஊழல்களும், சைட் 4 மற்றும் 5ல 6 ஊழல்களும், சைட் 6, 7, 8 இதுல 8 ஊழல்களும், சைட் 9ல 6ல இருந்து 7 ஊழல்களும், சைட் 10ல 3 ஊழல்களும், சைட் 11ல 9 ஊழல்களும், சைட் 12ல 4 முதல் 5 ஊழல்களும், சைட் 13ல அதிகபட்சமான ஊழல்கள் இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா எஸ்ஐடி சைட் 5 வரை ஆய்வு செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த 5 இடத்துலயுமே எந்த ஊழல்களுமே கிடைக்கவும் செய்யல. ஆனா அதனால அட்வொகேட் மஞ்சுநாத் ஒரு முக்கியமான தகவலையும் கொடுத்திருக்காரு. அந்த 5 சைட்லயுமே உடல்களோட எலும்பு கூடுகள் இல்லைனாலும் அந்த 13வது சைட்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல இப்ப தோண்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அந்த 13வது சைட் ரொம்பவே தூரமா இருக்கவும் செய்யுது. அதனால ஒவ்வொரு சைட்டையுமே தோண்டதுக்கு அப்புறம் கடைசியா 13வது சைட்டை தோண்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு ஆரம்பிச்சப்போ சுஜாதா மட்டும்தான் தன்னோட மகளை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மை சொல்லப்போனா இதுல நிறைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப வரைக்கும் காவல்துறையோட அதிகார தகவல் படி தர்மஸ்தலா கோயில் பக்கத்துல அந்த முகமுடி அணிஞ்சிருக்கிற அவர் சொல்ல 5 இடங்களுமே எந்த ஒரு மனித உடல் உறுப்புகளும் எலும்புகளும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லியிருக்காங்க. இவங்க ஆய்வு செஞ்ச எல்லா இடத்துலயுமே ஜேசிபி வச்சுதான் ஆழமா தோண்டி இருக்காங்க. இதுல மொத்தம் 15 சைட் வரைக்கும் தோன்றதா முடிவு பண்ணிருக்காங்க. அதுல 8 இடங்கள் நேத்ராவதி ஆத்து பக்கமா தான் கரையோரமா தான் இருக்குது. சைட் 9ல இருந்து 12 வரை ஆற்றுக்கு பக்கத்துல நெடுஞ்சாலை பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. 13வது இடம் நேத்ராவதியோட ஆத்குரி அப்படிங்கிற கிராமத்தோட இணைக்கிற சாலையில தான் அமைஞ்சிருக்கு. இப்படி தர்மஸ்தலா பகுதியில் எஸ்ஐடி தோண்டி இருக்கிற சமயத்துல தான் எஸ்ஐடி குழுவோட தலைவரான பிரணாப் முகந்தி மத்திய அரசோட டிஜிபி பதவிக்கான பட்டியல சேர்க்கவும் பட்டிருக்கிறார். அதனால ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி எஸ்ஐடி ஒரு முக்கியமான வழக்குல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ஏன் அவரை மாத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா மத்திய அரசுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் டிஜிபியா பட்டியல சேர்க்க தான் பட்டிருக்கிறாரு, இன்னும் அவர் மாத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதுல கர்நாடக மாநில உள்துறை அமைச்சரான பிரேமேஸ்வரா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சப்போஸ் டிஜிபியை செலக்ட் ஆனா அந்த எஸ்ஐடி குழுல அவர் தொடர முடியாது, அதனால வேற ஒரு அதிகாரி தான் செலக்ட் பண்ணவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இந்த கேஸ்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய சைட் இருக்கு அந்த இடங்கள்ல செக் பண்ணி பாக்குறதுக்காக.